ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு இட்லி மாஸ் தான் செய்ய போறோம். இதுக்கு பேருக்கு தகுந்த மாரியே மாஸா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்க டிஃபன் பாக்ஸ்க்கும் குடுத்துடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடுப்புல ஒரு கடாய வச்சு, கடாய் காஞ்சோன்னையும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்சோன்னையும், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் வதக்கி விட்டுட்டு, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று போட்டுக்குங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி வரட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது இதுக்கு. ஓரளவுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். இது கூட கருவேப்பிலை தழை அதையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதுக்கே டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்தோடனையும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. நம்ம இப்போ வந்து செய்கிறத வந்து மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால சூடு சீக்கிரம் ஏறும் காஞ்ச பின்னாடி. அதனால் லோ ஃப்ளேம் தான் வச்சு செஞ்சிட்ருக்குறோம். இப்போ இது கூட ஒரு 3 வத்தல் மிளகாய் சேர்த்திக்கிறோம். இது தாளிப்பு மிளகாய்னு சொல்லுவாங்க. இது சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் வறுத்த பின்னாடி இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். மசாலாவெல்லாம் கூட ஒட்டும். அதனால் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3/4 பதம் வெந்து வரணும். இப்போ 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா வேக விடுங்க. தக்காளியோட நல்லா வெந்து வரட்டும். ஒரு சில தக்காளி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டு வேக வைங்க. இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக வந்து அப்போ தான் ஏறும் அந்த தக்காளிக்குள்ளே. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும். போட்டு வதக்கி விட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வைங்க. இப்போவும் தக்காளி வேகாத இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா சுண்டி வரட்டும். இது கூட ஒரு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு 4-5 சொட்டு இருந்துச்சுன்னா போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த புளிப்பு இருந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் செமையாக இருக்கும். இது நல்லா சுண்டி ட்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு இருக்கணும் பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு சுண்டி ட்ரை ஆகி வந்துருச்சு. இது கூட நம்ம முட்டையை சேர்த்திக்கலாம். 2 முட்டை சேர்த்திக்கிறோம். நம்ம 2 இட்லி சேர்த்த போகிறோம். அதனால் 2 முட்டை. அந்த 2 முட்டையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. முட்டை ஊற்றினோன்னையும் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க. முட்டை அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஏன்னா நம்மளுக்கு தக்காளி மற்ற மசாலாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் முட்டை மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பதம் இருக்கிறப்ப இது கூட பொடிச்சு வச்சுருக்கிற இட்லி, உங்கள்கிட்ட பழைய இட்லியாக இருந்தாலும் சரி, புது இட்லியாக இருந்தாலும் சரி, நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் பொடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடிச்சுக்குங்க. பொடிச்சிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த முட்டையும் இட்லியும் ஃபுல்லாக கலந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு வெள்ளை இட்லியோட அந்த வெள்ளை கூட தெரியாத அளவுக்கு கலக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து பேச்சுலர்ஸும் சீக்கிரம் சமைச்சிக்கலாம். 2 இட்லி கடையில் வாங்கிட்டு வந்தால் போதும். அவங்க 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலக்கி விட்டே இருங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கலக்கினீங்கன்னா தான் இந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் அந்த டேஸ்ட் இருக்கும். நல்லா தட்டி விட்டு மசிச்சு விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக அப்ளை ஆகும். இப்போ நம்மளது ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி
இதுக்கு மேலே நம்ம பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நம்மளுக்கு எப்படி அருமையாக வந்திருக்குன்னு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.